இரண்டு வகை மனிதர்கள். இந்த மனிதர்கள் வெளியில் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆனால் உள்ளே பார்க்கின்ற பொழுது அவர்களின் மனங்கள் வேறுபட்டதாக இருக்கின்றது, மாறுபட்டதாக இருக்கின்றது. இரண்டு வகையான கட்டுபவர்கள். ஒருவர் அறிவாளி, இன்னொருவர் அறிவில்லாதவர். இருவருக்கும் ஒரே போதனை. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இருவருக்குமே ஒரே போதனை. இயேசு அறிவாளிகளுக்கெல்லாம் தனியாக ஒரு மலைப்பொழிவு, அறிவில்லாதவங்களுக்கு தனியாக ஒரு மலைப்பொழிவு செய்யலை. எல்லோருக்குமே ஒரே மலைப்பொழிவை சொல்லுகின்றார், ஒரே அறிவுரையை வழங்குகின்றார். இயேசு சொல்வதை நாம் கேட்கின்றோம். நாம் எல்லோரும் ஒன்றாக ஆலயத்திற்கு வருகின்றோம். நம் எல்லோருக்கும் உண்மை என்பது என்ன நல்லாவே தெரியும். ஆனால் நாம் கேட்பவர்களாக மட்டுமே இருக்கின்றோம். இயேசு எல்லோருக்கும் ஒரே நற்செய்தி, ஒரே அழைப்பு, ஒரே விண்ணக பரிசு, ஒரே ஆலயம். இந்த ஆலயத்தில் தான் நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அடித்தளம் நமக்கு தெரியாது. அதுபோல ஒவ்வொரு மனிதரின் நம்பிக்கை வாழ்வு நம் கண்ணுக்கு தெரியாது. அதுதான் அடித்தளம். எவ்வாறு ஒரு கட்டடத்தின் அடித்தளம் கண்ணுக்கு புலப்படாதோ அதுபோல ஒரு மனிதரின் நம்பிக்கை நம் கண்களுக்கு புலப்படாது. இருவகை அடித்தளங்கள் என்பது கீழ்ப்படிந்து வாழ்கின்ற ஒரு வாழ்வு, கீழ்ப்படியாமல் வாழ்கின்ற ஒரு வாழ்வு. இந்த கீழ்ப்படிந்து வாழ்கின்ற அடித்தளத்திற்கு பெயர் கற்பாறை. மணல் மீது வீடு கட்டுவது மிகவும் எளிதானது, விரைவானது, எல்லோருமே செய்வது. ஆனால் ஆபத்தானது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அறிவிலிகள் அனைவரும் உண்மையை கேட்கின்றார்கள், ஆனால் உண்மைக்கு கீழ்ப்படிவது இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.